ஹலோ கைஸ், நான் உங்களோட வாசன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் வந்து ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ், அப்புறம் பைக் ரிலேட்டடான வீடியோஸ், தென் வந்து சம்மந்தமே இல்லாத வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து இப்படி உளறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னோடய ஃபர்ஸ்ட் மோட்டோ விலாக். ஸோ வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நான் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போக ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், டேட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செப்டம்பர் 2, லாக்டவுன் முடிஞ்சு செகண்ட் டே. டைம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 9:30 ஆகிடுச்சு. இன்றைக்கி என்ன பிளான்னா, இங்கேருந்து கொடிவேரி போகிறோம். கொடிவேரி வந்து இங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வருது, 78 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. 78 கிலோமீட்டர்ஸ் கூகுள் மாதாஜி காமிச்சிது. அப்போ ஒரு 80, 82, 83 அந்த மாதிரி இருக்கும். நம்ம சொல்ல முடியாதுல்ல, அவங்க சொன்ன வழியிலேயே போக மாட்டோம். சில டைம் அப்படி இப்படின்னு மாற்றி போவோம். கைஸ், ஒரே சேராக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். நேற்று தான் மழை பெஞ்சுது, நல்ல மழை. ஆனால் கைஸ், எப்போவுமே பைக் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது, நீங்கள் ஜஸ்ட் பைக் எடுத்துகிட்டு எங்கே போனாலும் சரி, லாங் டிரைவுன்னு கிடையாது, பைக் எடுத்துகிட்டு எங்கே போனாலும் உங்களோட மிரர்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே மிரர்ஸ் வந்து பின்னாடி வர்றவங்கள பார்க்கறதுக்காக மட்டும் கிடையாது, ஏன்னா அதுக்காக மட்டும்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது வந்து நம்ம வண்டியவே ப்ரொடெக்ட் பண்ணும். எப்படின்னா, நான் வந்து ஒரு வாட்டி நாய் வந்து ஆப்போசிட்டில் நாய் வந்துடும், அடித்து கீழே விழுந்திருக்கேன். அப்புறம் வந்து வண்டி மூவிங்கில் ஒரு டைம் நான் ஒரு தப்பு பண்ணேன்னு சொல்லியே வண்டி காட்டியிருக்கேன். இந்த மாதிரி சில ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்போது என் வண்டியோட சைட் தூமை காப்பாற்றினதே இந்த மிரர்ஸ் தான். எப்படின்னா வந்து நம்ம வண்டி ப்ரொடெக்ட் பண்ணுறதே இந்த 2 மிரர்ஸு, அப்புறம் இந்த 2 இண்டிகேட்டர்ஸ், இந்த ஹேண்டில் பார், அந்த எக்ஸாஸ்ட்டு. இது வந்து வண்டி கீழே போட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது தேஞ்சு இது உடஞ்சி அது காப்பாற்றும். வேர்க்குது. கிளைமேட் நல்லா சில்லுன்னு தான் இருக்குது, இருந்தாலும் வேர்க்குது. ஜாக் போட்டதுனால நல்ல வேலை. ஜாக்குள்ளே தேர்மல் லைனர், ரெயின் லைனர் எதுவுமே நான் போட கிடையாது. மழை வந்தால் வண்டி ஓரங்கட்டி வந்து ரெயின் லேயர் போட்டுக்கலான் இருக்கேன். கைஸ், இங்கேருந்து ஒரு 23 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து மெயின் ரோடே கிடையாது, இந்த மாதிரி ரூரல் ஏரியாவிலேயே தான் போயிட்டுருப்போம். ஸோ வந்து நான் இங்கேருந்து ஒரு 23ன்னு சொல்ல முடியாது, ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போய் உங்களுக்கு வீடியோ நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். கைஸ், இப்போ நம்ம வந்து சிறுமுக கிட்டே இருக்கோம். இங்கேருந்து வந்து அக்யூரேட்டாக 47 கிலோமீட்டர்னு காமிக்குது. 1 ஹவரில் போயிடலான்னு காமிக்குது. நம்ம 1 ஹவருக்கு முன்னாடியே போயிடலாம், அது மேட்ரு கிடையாது. டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 o'clock ஆச்சு. பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாம். கைஸ், சிறுமுகையெல்லாம் தாண்டியாச்சு. நேராக 32 கிலோமீட்டர்ஸ் போக சொல்லியிருக்காங்க. அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்க வேண்டியதான். கைஸ், இப்போ தான் வெயிலே வர ஆரம்பிக்குது. டைம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 ஆச்சு. இப்போ தான் வந்து வெயிலே வருது. பரவாயில்ல. அப்படியே கைஸ், உண்மையாக சொல்ல போனால் ஜாலியாக இருக்குது, தெரியுங்களா? இருங்க, வயசை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உண்மையாக சூப்பராக இருக்குது கைஸ். அப்படியே சில்லுன்னு காற்றடிச்சிட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஜாக் போட்டுட்டு, க்ளவ் கூட நான் எப்பவுமே போடுவேன். க்ளவ் கூட வந்து நான் அடிக்கடி போட்டுட்டு தான் ஓட்டுவேன். க்ளவ், ஷூ, அப்புறம் வந்து சேடில் பேக்ஸ் வந்து இந்த சின்ன ரைடுக்கு வந்து தேவையே கிடையாது. ஒரு நார்மல் பேக்கே போதும். ஆனால் நார்மல் பேக் வந்து ஜாக் போட்டு அந்த பேக்கை போட முடியாது. அது ஒரே ஒரு பிரச்சனை தான். அதுவும் இல்லாமல் நான் தனியாக வர்றதுனால என்னோட பொருள் எல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்ல. ஸோ வந்து அப்படியே பைக்லேயே மாட்டிடுவேன். மிரர் ஓபன் பண்ணிக்கோங்கண்ணா, மிரர் ஓபன் பண்ணிக்கோங்க. அவரு தப்பாலாம் வரல, கரெக்டாக தான் வந்தாரு. இருந்தாலும் மிரர் ஓபன் பண்ணிக்கணும்ல. அது கார்லாம் ரொம்ப முக்கியம். கார்ல வந்து அப்படியே நேராக போயிட்டு இருப்பானுங்க. பைக்காரனுங்க கூட நேராக போயிட்டு டக்குன்னு திருப்பினா கூட நமக்கு அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது. கார்காரனுங்க நேராக போகிறானுங்கன்னா டக்குன்னு திருப்பினா அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம். நீங்களே ஹைவேல லேண்ட் விட்டு லேண்ட் கிராஸ் பண்ணாலே நம்ம வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும். ஆனால் இவனுங்க கிராஸ் பண்ணுறக்கே போட மாட்டானுங்க. அதில் தலைவர் வேற மிரரே ஓப்பன் பண்ணாமல் வந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் க்ரூஸ் பண்ணிட்டு போவோம்.
மாதிரி டேர்னிங்லாம் நல்லா நல்லா எட்டி பார்த்துட்டு அப்புறம் டேர்ன் பண்ணுங்க. அங்கே பாருங்க புள்ளிங்கோ. என் பைக் வந்து 5th கியர்லேயே 135 போகும். லக்கேஜ்லாம் வச்சுருக்கிறதுனால ஒரு 5th கியரில் ஒரு 132 போகும். காய்ஸ், நம்ம வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டோம். இனி எவ்வளோ கிலோமீட்டர்? இன்னும் 18 கிலோமீட்டர்ஸ் தான் காமிக்குது. இருந்தாலும் ஒரு டீ பிரேக் எடுக்கணும். இன்னும் ரோட் பிரேக், இன்னும் ரோட்டில் யாருமே இல்லை. மனசு வேறு வீலிங் அடிங்குதே. காய்ஸ், இதை நீங்கள் யாரும் வீட்டில் போய் ட்ரை பண்ணாதீங்க. நான் ரோட்டில் யாருமே வரலன்னு தான் சொல்லி ட்ரை பண்ணுறேன். இருந்தாலும் மனசே இல்லாமல் தான் ட்ரை பண்ணுறேன். காய்ஸ், இதை வந்து யாருமே வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. நான் வந்து ரோட்டில் யாருமே இல்லாத நான் மட்டும்தான் ட்ரை பண்ணேன். சொல்லப்போனால் ஒரு கார் போச்சு, அப்போ கூட நான் ட்ரை பண்ணல. கண்ணாடியா இருக்குங்க. ஏன்னா ஒரு ஹைவேல இண்டிகேட்டர் போடாம அப்படியே திருப்புறீங்க. நல்ல இண்டிகேட்டர் கொஞ்சம் பார்த்து பண்ணு. நான் கையாவது போடணும். நாங்க இருந்தாலும் பரவாயில்ல. சரி பரவாயில்ல, சாரி இல்லை. சரி பார்த்து போகணும். சரிண்ணா. மைக்கு வேற கண்டுருச்சு. ஆக்சுவலாக வந்து அவர் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணலை, போடவே கிடையாது. அவர் இருந்துட்டு கேமராவை பார்த்த உடனே தம்பி பின்னாடி இண்டிகேட்டர் எரியல பாட்டார். நான் முன்னாடி நான் வந்து பார்த்தேன், திருப்பும் போதே பார்த்தேன் முன்னாடி இண்டிகேட்டர் எரிய கிடையாது. கைஸ், இதுதான் கைஸ் நான் சொன்னேன்ல, இப்படி தான் நல்லா போயிட்டு இருப்பாங்க, டக்குன்னு திருப்பியிருப்பாங்க. காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி. இருங்க, குழந்தைங்க இருக்காங்க, வீலிங் பண்ணலாம். காய்ஸ், ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இன்னொரு 15 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது கொடிவேரிக்கு. நான் கேட்டேன், இங்கே லோக்கல் ஏரியா கிட்டலாம் கேட்டேன். அவங்க இருந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக ஓப்பனில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு தெரில, வாங்க போய் பார்த்துடலாம். அப்படி மேபி ஓப்பனில் இல்லைன்னா சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு டீ பிரேக் எடுக்கலான்னு வந்தோம், காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல. ஸோ தான் சரி வாங்க நம்ம போக விளாக் பண்ணலாம். காய்ஸ், அப்புறம் சொல்ல மறந்துட்டு பாருங்க, ஆக்சுவலாக வந்து அந்த பேக்கரியில் உட்காந்து ஒரு சின்ன விளாக் மாதிரி பண்ணல. இந்த மாதிரி இங்கே வந்துட்டோம், இன்னொரு 15 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குன்னு சொல்லி. ஆனால் அங்கே கடையில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னதான் ஏன் பார்க்குறாங்க, கேமராவை தூக்கி வச்சுட்டு பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நர்வஸ் ஆகிட்டேன். சரிங்களா, நர்வஸ் ஆகிட்டேன். என்னடா இது இப்படி பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி லைட்டாக பயம் வந்துருச்சு. அப்புறம் தான் என் மச்சான் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அந்த அவர் பேர் நான் மென்ஷன் பண்ணல. அவர் ஒரு பெரிய டிக்டாக்கர். அப்புறம் வந்து ஆக்டிங் ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பையனுக்கு. சூப்பராக பண்ணுவான். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பையன். அவன் தான் சொன்னான், அவன் வந்து எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவங்க முன்னாடி அவங்க என்னதான் பார்த்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு கண்டுக்கவே மாட்டான். ஆக்டிங்னா அந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணுவான். அவன் தான் சொன்னான், மச்சான் எத்தனை பேர் நம்மளை பார்த்தாலும் அது நமக்கு மேட்ரு கிடையாது, நம்ம கரெக்டாக நம்ம பண்ணாதான் நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுட்டு அப்படியே பண்ணிட்டேன். இதோ கொடிவேரி உள்ள இருக்காங்க 2 பேரு. என்ன கப்புள்ஸா இருக்காங்களே. க்ளோஸ்டில் இருக்கு. சாப்பிட்றக்க உள்ள விட மாட்டாங்களா?
கைஸ் நம்ம வந்து கொடிவேரி வந்து சேர்ந்தாச்சு. ரைடு செம்மையாக இருந்துச்சு. பட் இங்கே வந்து ஒரு அஃபிஷியலாக வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஓப்பன்லாம் சொல்ல கிடையாது, சும்மா ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. பைக்கில் உள்ளே நிறுத்த முடியாது. ஸோ வந்து நான் பைக் இங்கேயே போட்டேன். ஸோ வந்து நான் கீழே இறங்கி போயிட்டு குளிக்கலாம் மாட்டேன், போய் கால் மட்டும் நினச்சிட்டு அப்படியே அந்த பார்க் மட்டும் போய் பார்த்துட்டு அப்படியே நான் ரிட்டர்ன் போக போகிறேன். கைஸ் கொடிவேரி சுற்றி பார்த்தாச்சு. செம்மையாக இருக்குல்ல. இந்த குறுகிய இடத்துல டிரைவ் பண்ணலாம். பறக்க விட்டுறலாமா? நம்ம கொடிவேரியிலேருந்து கிளம்பி வந்தாச்சு. ஃபுல்லாக வீட்டுக்கெல்லாம் போக கிடையாது, இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் சம்திங் இருக்குது. ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த இடம் நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. சரி இங்கே ஒரு வீடியோ எடுத்து நம்ம வீடியோ என் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இங்கேயே வீடியோ எடுத்துட்டேன். சும்மா ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நான் கிளம்பிடுவேன். ஓகே காய்ஸ், நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கமெண்ட் வந்து நல்லா பண்ணுறேனான்னு சொல்லுங்கள். சப்போஸ் நல்லா பண்ணலைன்னா ப்ரோ இப்படி பண்ணுங்கள் ப்ரோ நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்களா, உங்களோட சஜஷன் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக என்னோடய வீடியோவில் அடுத்தடுத்த வாட்டி பண்ணும்போது கண்டிப்பாக அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, பை பாய், see you later.